ஆண்டவர்கள் பற்றி தமிழக படையெடுப்பு பற்றி கூறியுள்ளார். கல்லில் ஆத்திரையா பசுகுடையார் மேலும் 3 புலவர்களை போரினர் இலக்கியங்களை கண்டு சேரும் போரி பெற்றவர் கரிகாலனின் தந்தை சென்னி என்கின்றனர். இதன் மூலம் திருவள்ளுவர் போன்றோரின் காலம் 5ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என தெரிகிறது. இதனால் தொல்காப்பியரின் காலம் 10ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என தெளிவாக தெரிய வருகிறது. மேலும் சங்க கால புலவர் கபில அரசர் இளங்கோவன் பற்றி கூறுகையில் அவருடைய முன்னோர்கள் 49 தலைமுறையாக துருவரை துவாரலை மாணவர்கள் படுத்தியதன் காரணமாகவே 2 பெரும் மாணவர்களின் துவரை வேட்புவாரனை அழிவடைந்ததாகவும் கூறுகிறார். மாகுடனர் காலத்தின் மூலம் கபிலர் காலம் 3ஆம் நூற்றாண்டில் தொடக்கம் 250 தொடர் இடைப்பட்ட காலமாகும். ஒரு தலைமுறைக்கு 27 என கொள்ள 49 27 1323 ஆகமம் 465 முதல் 1323 16ஆம் நூற்றாண்டு அல்லது உட்பட்ட விடயங்களை பற்றி கழுத்தறையால் என்ற புலவர் வாழ்ந்தது பற்றி கபிலர் கூறுகிறார். இதன் மூலம் தொல்காப்பியரின் காலம் 20ஆம் நூற்றாண்டிற்கு முற்பட்டது என சரளமாக கூறலாம். கபிலர் காலத்தில் கழுத்தறை என்ற புலவர் வாழ்ந்ததாகும். அப்புலவரால் பாடப்பட்ட அரசுகளின் பெயர்கள் மூலம் தெரிய வருகிறது. வரலாற்று ஆசிரியர்களில் 1500ஆம் ஆண்டு வாக்கில் வாடகை கடலால் சொல்லப்பட்டதாக கூறுவது கபிலரின் பாடலை 100% உறுதிப்படுத்தும் விதமாக உள்ளது. இதன் மூலம் கபிலரின் காலம் 3ஆம் நூற்றாண்டு என்பது நக்கீரர் 3ஆம் நூற்றாண்டு கபிலரை விட ஒரு தலைமுறை இளையவர் என்பவரின் கூற்றின் மூலம் தொல்காப்பியர் இடைச்சங்கத்தில் பிறந்தவர். கபிலர் பாடல் மூலம் தொல்காப்பியர் காலம் 21ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது. அதாவது இடைச்சங்கத்தில் பிறந்தவர் என துல்லியமாக தெரிகிறது. காரணம் நக்கீரர் குறிப்பிடுகிறார். இடைச்சங்கம் 21ஆம் நூற்றாண்டுக்கு முற்பட்டது என்பதால் தொல்காப்பியர் முன்பே வாழ்ந்திருக்க வேண்டும் என்பது உறுதியாகிறது. அமைந்து தொல்காப்பியம் என்ற தமிழருக்கான பெயரில் அறிவதற்கான நூலின் மரபை மொழி மரபு புலவியல் தொகை மரபு முருகியல் உயிர்மயங்கியல் புள்ளி மயங்கியல் குற்றியலுக புலவியல் சொல்லதிகாரம் இளவியாங்க வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் விதிமரபு பெயரியல் இணையியல் இடையியல் உரியியல் எச்சரியல் பொருளதிகாரம் அகத்திணையியல் புறத்திணையியல் களவியல் கற்பியல் பொருளியல் நெய்யப்பாட்டியல் ஓமையியல் செய்யுளியல் மரபியல் தொல்காப்பியர் நுட்பாக்களால் ஆனது. இதன் உள்ளடக்கம் எழுத்ததிகாரம் சொல்லதிகாரம் பொருளதிகாரம் என 3 அதிகாரங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. முதலாவது எழுத்ததிகாரம் தனிமொழியிலும் புனர்மொழியிலும் உள்ள எழுத்துக்களை பற்றி கூறுகிறது. இரண்டாவது சொல்லதிகாரம் மொழி தொடர்ந்து அமைப்பாங்கை சொல்கிறது. மூன்றாவது பொருளதிகாரம் எழுதப்படும் நூலில் உள்ள வாழ்க்கை பொருளை அப்பொருள் சொல்லப்பட்டுள்ள யாப்பு அணிமுதலாகும் பாங்குகளையும் தமிழ் மரபையும் விளக்குகிறது. எழுத்ததிகாரம் முன்மரபு எழுத்து எனப்படும் அகர முதல் நகர இருவாய் முன்பகது என்ற சார்புபரன் மரபின் 3 அறங்களையே அவைதாம். குற்றியலுகரம் ஆயுதம் என்ற உட்பாற்றில் எழுத்து ஓரங்கள் அவற்றுள் ஆ இ உ ஏ ஓ என்னும் அப்பால் 5 ஓ அக்காண்டு இசைக்கும் குற்றியெழுத்து என்பர். ஆ இ ஆ பிளஸ் என்னும் அப்பால் எழுத்து
அன்பிசைக்கும் தெட்டெழுத்து என்ற தொல்காப்பிய எழுத்து நடை ஒரு பகுதி நூல் மரபு செய்திகள் மொழி மரபு செய்திகள் பிறப்பியல் செய்திகள் புணரியல் செய்திகள் தொகை மரபு செய்திகள் உறுதியல் செய்திகள் உயிர் மயங்கியல் செய்திகள் புள்ளி மயங்கியல் செய்திகள் குற்றியலுகர புணரியல் செய்திகள் எழுத்ததிகாரத்தில் சொல்லப்படும் செய்திகள் எழுத்ததிகாரத்தில் 9 இயல்கள் உள்ளன. முதலாவதாக உள்ள நூல்மரபு என்னும் இயலில் தமிழ் மொழியுள்ள எழுத்துக்களை பற்றிய செய்திகள் பெயர் இந்த எழுத்தோடு எந்த எழுத்து சேரும் என்பன போன்ற செய்திகளில் சொல்லப்படுகின்றன. இரண்டாவதாக உள்ள மொழிமரபு என்னும் இயலில் சாறு எழுத்துக்கள் சொல்லி எழுத்துக்கள் பற்றிய செய்திகள். மூன்றாம் பகுதியில் எழுத்துக்கள் மொழியில் பிறக்கும் என்றும் செய்திகள் சொல்லப்படுகின்றன. நான்காவதாக உள்ள புணரியலில் இந்த சொல்லி எழுத்தோடு வருகின்ற எழுத்து எவ்வாறு புணரும் என்று விளக்கப்பட்டது. இயல்பு திரிந்து சாரிய பெறுதல் முதலானவை சொற்கள் நிகழும் பாங்கில் கூறப்படுகிறது. இரண்டாவதாக உள்ள தொகை மரபு என்னும் இயலில் வேற்றுமை புணர்ச்சி வேற்றுமை அல்லாத அளவில் புணர்ச்சி முதலானவை விளக்கப்படுகின்றன. ஆறாவதாக உள்ள உறுதியலில் எந்தெந்த எழுத்தில் இறுதியில் எந்தெந்த சாரியைகள் இணைந்து புணரும் என்று விளக்கப்படுகின்றன. ஏழாவதாக உள்ள உயிர்மை எழுத்தில் முடியும் நிலைமொழி புணரும் பாங்கு சொல்லப்படுகிறது. எட்டாவதாக உள்ள புள்ளி வழங்கியால் மெய்யெழுத்தில் முடியும் நிலைமொழி புணரும் பாங்கு சொல்லப்படுகிறது. ஒன்பதாவதாக உள்ள குற்றியலுகர புணரியல் குற்றியலுகரத்தில் முடியும் நிலைமொழி புணரும் பாங்கு சொல்லப்படுகிறது. இப்படி எழுத்து மொழிபெயர் புணர்மொழி ஆகிய மொழிக்கூறுகள் எழுத்ததிகாரத்தில் விளக்கப்படுகின்றன. சொல்லதிகாரம் கிளவியாக்கம் வேற்றுமையியல் வேற்றுமை மயங்கியல் நீள்மரபு பெயரியல் இடையியல் உரியல் எச்சரியல் சொல்லப்படும் செய்திகள். சொல்லதிகாரத்தில் 9 இயல்கள் உள்ளன. முதலாவது கிளவியாக்கம் என்னும் இயலில் தமிழ் சொற்றொடர் வாக்கியமாக அமையும் பாங்கு கூறப்படுகிறது. இரண்டாவது வேற்றுமையில் வேற்றுமை உருடுகள் இன்னின்ன கருத்துக்களை புலப்படுத்திக் கொண்டு சொற்றொடராக அமையும் என்பதே விளக்கப்படுகிறது. மூன்றாவது வேற்றுமை மயங்கியலில் 2, 3, 4, 5, 6, 7 வேற்றுமை உருடுகள் பொருளின் வேறுபட்டும் இடங்கள் எவை என விளக்கப்படுகிறது. நான்காவது இயலில் 8ஆம் வேற்றுமையாக எந்த பெயர் சொல்லி எவ்வாறு மாற்றம் கொள்ளும் என்பது விளக்கப்படுகிறது. 5வது பெயரியலில் பெயர் சொல்லும் மாறும். அவை ஒருமை பன்மை என்னும் எண்ணை பொழுப்படுத்தும் போது தன்மை முன்னிலை கடமை என்னும் இடத்தை புலப்படுத்தும் போது எவ்வாறு அமையும் என்பதை விளக்கப்படுகிறது. 6வது இடையியல் சொற்கள் காலம் காட்டும் ஐந்தாள் உயிரினங்களில் ஈடுகள் கொள்ளும் பாம்பு எச்சங்களாக பிரியும் பாம்பு விளக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டப்பட்டு விளக்கப்பட்டுள்ளன. 8வது உரியல் பெயர்கள் உரிமை எடுத்துக்காட்டப்பட்ட பொருள்கள் இவை என்பது சொல்லப்படுகிறது. 9வது விளக்கங்களும் காலமயக்கம் ஒருமை பன்மை மயக்கம் பற்றிய கல்வ
வகை மொழிக்கூறுகளும் விளக்கப்பட்டுள்ளன. இவற்றுக்கு இடையே இதழ்நிலை சுண்ணம் அடிமறி பாஞ்சு மொழிமாற்று ஆகியவை பொருள் கொள்ளாமை கொண்டுள்ளது. இத்தகைய மொத்தத்தில் சொல்லதிகாரம் மொழியின் வாக்கிய அமைப்பாய் கூடுகிறது எனலாம். பொருளதிகாரம் அகத்திணை இயல் துரத்திணை இயல் களவியல் கத்தியல் பொருளியல் மெய்காட்டியல் உவமையியல் செய்யுளியல் மரபியல். பொருளதிகாரத்தில் சொல்லப்படும் செயல்கள் தொல்காப்பியம் இருந்து சொல் பொருள் என்று 3 அதிகாரங்களாக பகுக்கப்பட்டுள்ளது. எழுத்ததிகாரமும் சொல்லதிகாரமும் தமிழ் மொழியின் இயல்பை கூறுகின்றன. பொருளதிகாரம் தமிழ் மக்களின் வாழ்வியலை கூறுகிறது. வாழ்வியல் நூல்கள் எவ்வாறு அமைந்துள்ளன என்பதை விளக்குகிறது. பொருளதிகாரத்தில் 9 இயல்கள் உள்ளன. முதலாவதாக உள்ள அகத்திணையியல் புறத்திணையியல் ஆகியவை முறையாக திணைகள் 7ஐயும் புறத்திணைகள் 7ஐயும் விளக்குகின்றன. மூன்றாவதாக உள்ள களவியலும் நான்காவதாக உள்ள கற்பியல் அகத்திணையின் உட்பகுப்பு விளக்கங்கள். ஐந்தாவதாக உள்ள பொருளியல் அகற்பாடுகளுக்கு பொருள்காண் முறைமையை விளக்குகிறது. ஆறாவதாக உள்ள மெய்காட்டியல் அக ஒழுக்கத்திலும் புற ஒழுக்கத்தில் புலப்படும் மெய்ப்பாடுகளை கூறுகிறது. மெய்ப்பாடு என்பதில் உள்ள உணர்வுகள் உடலின் மெய்யில் வெளிப்படுவது. ஏழாவதாக வாய்மொழியின் பொருளை வெளிப்படுத்தும் பாங்கை விளங்குகிறது. எட்டாவதாக உள்ள